ஹாய் வீவர்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு என்ன வீடியோன்னு பார்த்தா இபி வேலை தான். இபி வேலையுடைய அக்ரிகல்ச்சர் ஏஜிஎலுக்கு வந்து மின் இணைப்பு கொடுக்கறதுண்டான வேலை. இதில் எங்களுடைய வேலைப்பாடு என்னன்னு கேட்டால் 2 மின்கம்பம் நட்டு லைன் பிடிக்கும் வேலை. அதனுடைய ஃபுல் வீடியோஸாக இந்த வீடியோ பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸ் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நாங்கள் ஆல்ரெடி 2 மின்கம்பம் நட்டுங்க. இது வந்து கொஞ்சம் இடம் வந்து சேராதான் இருந்தது நடும்போது, அதனால கொஞ்சம் கம்பம் டைட் ஆகட்டும்ட்டு ஒரு வாரம் கம்பம் நட்டு மட்டும் விட்டு வச்சிருந்தோம். இப்போ கம்பம் நல்லபடி கீழே நல்லா சேரெல்லாம் இல்லாமல் நல்லா டைட் ஆயிடுச்சு. ஃபர்ஸ்ட் எங்களுடைய வேலை என்னன்னு கேட்டால் கம்பம் நடுற வேலை. அதுக்கு அடுத்து என்னென்னு பார்த்தா அதுக்கு உண்டான மெட்டீரியல்லாம் அரேஞ்ச் பண்ணி அங்கே எடுத்து போய் வச்சிருவோம். வச்சுட்டு பிறகு வந்து ஸ்டே அடிச்சுப்போம். இப்போ நாங்கள் செஞ்சுக்கிட்டு இருந்து ஸ்டேக்கு எடுத்துட்டு இருக்கோம். 2 சைடும் இதுல 2 ஸ்டே வருது. ஸ்டார்டிங்லயும் ஸ்டே வருது, எண்டும் ஸ்டே வருது. ஒரு சில இடத்துல வந்து ஸ்டே எல்லாமே லைன் பிடிக்கிற மாதிரி இருக்கும். எண்டு மட்டும் ஸ்டே போட்டு வந்துருவோம். அந்தந்த இடத்த பொறுத்து தான். இந்த இடத்துல வந்து 2 ஸ்டே போடணும். இப்போ வந்து நாங்கள் குழி எடுத்துட்டு இருக்கோம். குழி எடுத்த பிறகு நாங்கள் ஆல்ரெடி 2 ஸ்டே செட்லாம் அடிச்சு வச்சிட்டோம். குழி எடுத்த பிறகு ராடுக்கு அலைன்மெண்ட் பார்த்து நட்டுடுவோம். எங்க ஆட்கள் வந்து பின்னால வந்து ஒயர் விட்டு இருக்காங்க. 4 ஒயர். இதுக்கு வந்து 3 பேஸ். எப்பவுமே நாங்க அடிச்சு கரெக்டா அந்த எண்டுல எடுத்து போய் அங்க வச்சாங்கன்னா ஒயரை இந்த கம்பத்தாண்ட அளவா வச்சு ஒரு 1 மீட்டர் 2 மீட்டர் விட்டு கட் பண்ணிடுவோம். 4 ஒயர் எப்பவுமே ரெகுலரா. ஆல்ரெடி எதிர்பக்கம் வந்து குழி எடுத்தாச்சுங்க. அது குழி எடுத்துட்டோம். இந்த குழியானது ஒரு 3 அடி, 2.75 அடி, 3 அடி எடுப்போம். ஒரு சில இடம் பாறை வரும், ஒரு சில இடம் நல்லா இருக்கும். இந்த இடம் நல்லாவே இருந்ததுங்க. நான் எப்பவுமே மற்ற வேலை தான் பார்ப்பேன். இன்னைக்குன்னு 10 குழி எடுக்கிறத வந்துட்டேன். எடுத்து முடிச்சாச்சுங்க. மெட்டீரியல் எடுத்து அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டுமா தெரியுதா பார்த்துக்குங்க. இப்போ மைக்கில் இருந்து ஒயர் விட்டுட்டே இருக்காரு. விட்டாச்சு. இப்போ நாங்கள் குழிக்கு ஸ்டே ராடு புதைக்கிறதுக்கு உண்டான கல்லாம் எடுத்துட்டு வந்து வரோம். ஒரு சில இடத்த கல்லே கிடைக்காது. இந்த இடத்த பரவாயில்ல, விவசாய நிலம் இருந்தாலும் கல்லுலாம் இருந்தது பக்கத்துலயே. எடுத்துட்டு வந்தோம். நான் தூக்கிட்டு வரல. அந்த கல் ரொம்ப வெயிட், 2 பேர் தான் பிடிக்க முடியும். இருந்தாலும் சரி, ஒயர் விட்டு இருக்க, நான் இந்த கல்லை தந்துங்க போட்டேன். முடிஞ்சுது. அதுக்கு அடுத்து இன்னும் கொஞ்சம் சின்ன சின்ன கல்லாம் தேவைப்படுது. இப்போ எந்த அளவுக்கு நம்ம போட்டு வைக்கிறோமோ அதுவும் அவ்வளவோ நல்லது. ஃபியூச்சர்ல நல்லா இருக்கும். ஸ்டே எதுவும் இழுக்காது. சரிங்களா? பரவாயில்ல, ஒரு வேலையா ஒரு ஸ்டேக்கு கல் எடுத்து வச்சாச்சு. சரி, அடுத்த கட்டம் என்ன பண்ணலாம்? சரி, ஸ்டே ராடு மடிச்சு வச்சிட வேண்டியதான் குழியில. நான் ஒண்ணு அதுக்கு இடையில ஒரு கல் போய் குழியில வந்து போச்சு. அந்த கல் எடுத்துடலாமே. வீடியோஸ் வந்து ரொம்ப ஒன் டே வீடியோ. ஒன் டேனா ஒரு 7 மணி நேரம் அந்த ஒர்க்கை நாங்க பண்ணிருப்போம். ஏன்னா ஆட்கள் கொஞ்சம் கம்மியா இருந்தோம், அதனாலதான் டிலே ஆயிடுச்சு. அது மட்டும் இல்லாம விவசாய நிலமா, ஒயர்லாம் பார்த்து உசாரா வேறப்பிலேயே போயிட்டு இழுத்து விடணும். நார்மல் நிலமா தான் சல்லு இழுத்து போயிட்டு விட்டுடலாம். ஓகே, எடுத்தாச்சு. அந்த கல்ல ராடு வச்சிடலாம். அலைன்மெண்ட், நம்மளுடைய அலைன்மெண்ட் எப்பவுமே பர்ஃபெக்டா இருக்கும், மிஸ் ஆகாது. நாங்களாம் கண்ணால் தான் பார்ப்போம். இந்த வேலையும் சரி, நான் செய்யும் சில டைம்ல வெல்டிங் வேலையும் போவேன். அந்த வீடியோஸ் இந்த சேனல்லே தான் போடுவேன். அதுலயும் சரி, பைப்லாம் நிக்க வச்சு அப்படியே நூல் பிடிச்ச மாதிரி தான் இருக்கு நம்மது. ஓகே, வச்சாச்சு. அலைன்மெண்ட் கரெக்டா இருக்குன்னு சொல்லிட்டாரு. சரி, கல்லு கொஞ்சம் சைடே வந்து போச்சு, அட்ஜஸ்ட் பண்ணிடலாம். ஓகே, இதுக்கு என்ன இடையில ஃபர்ஸ்ட் போடுற கல் வந்து ஸ்டே ராடு நல்லா நீளமா இருக்கிற கல்ல தான் போடுவோம். அதுக்கு அடுத்து அந்த கல்லை மெரிச்சிட்டு இருக்க மாதிரி 2 சைட்ல ஒரு பேலன்ஸ் வச்சிருவோம். வச்சுட்டு பிறகு அடுத்த ஸ்டெப் மண்ணு தள்ளிட்டு வச்சதான் நல்லா இருக்கும். அந்த கேப்லாம் போயிட்டு மண்ணு ஃபுல் ஆயிடுச்சுன்னா அந்த கல் நகராது. அதுக்கு மேல வெயிட் இன்னும் போக நல்லா ஃப்ரெஷ்ஷா போர்ஸா போட்டு அடிச்சிருவோம் அந்த கல்லை. போட்டாச்சு. மண் தள்ளிட்டு இருக்காரு மோகன் அண்ணன். சரி, ஓகே. அடுத்து என்ன பண்ணலாம்? இந்த ஸ்டே பதிச்சு அடுத்து ஆப்போசிட்ல ஒரு ஸ்டே ஒன்று பதிக்கணும்.
சரி, அதுக்கிடையில நம்ம ஆளுக்கு 3 வயர் விட்டாச்சு. இப்ப நாங்க எப்பயுமே வேஸ்டேஜே பண்ண மாட்டோம் ஒயரை. நீங்க இந்த வீடியோஸ் வந்து என்ன சார்ந்தவங்க பார்க்கலாம், மின்னுயிர்கள். ஆனா நாங்க பாரு ஃபர்ஸ்ட் வந்து திட்டமா தான் நம்ம ஃபர்ஸ்ட் ஒயர் விட்டுருவாங்க, அப்புறம் வந்து ஃபைனலா போகும்போது அடிப்பாங்க கீழ இருந்து, வேஸ்டேஜ் ஒயர் கட் பண்ணுவாங்க. அப்படி கிடையாது, நாங்க ஸ்டார்டிங்லயே அந்த அடிச்சிருவோம். அங்க பாருங்க, இந்த அடிக்கிற பாருங்க. பான்றது எதுக்குன்னு கேட்டா, சர்வீஸ் ஒயர் வந்து நம்ம டைரக்டா வந்து நம்ம ஒயர்ல அடிக்கக்கூடாது. அந்த அடிச்சாதான் அந்த ஒயர் நாளைக்கு லைஃப் லாங் வரும். நீங்க என்ன பண்ணீங்க, ஒரு சிலர் என்ன பண்ண இருக்கும், அடிக்காம லோக்கல்ல ஒரு சிலர் எலக்ட்ரிஷியன் அடிக்கிறான்னு வச்சுங்க, டைரக்டா அந்த லைன்ல தான் அடிப்பாங்க. அப்படின்னா உங்களுடைய ஒயர் லூஸ் கான்டாக்ட் ஆகி ஸ்பார்க் ஆகி அங்க லைன் கட் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. அசம்பாவம் நடக்காம இருக்கிறதுக்காக வந்து இந்த சர்வீஸ் ஒயர் அடிக்கணும் எப்பயுமே. சரி, நம்ம ஸ்டைலு கேங்மேன் ஸ்டைலு எப்பவுமே சிங்கிளா பிசிக்கல் விட்டு நாங்க பாஸ் பண்ணி வந்தோம். அப்பயும் சிங்கிளா இது மாதிரி அடிக்கிறது தான். அது வந்து 11 kV, இது வந்து LT. வச்சு வச்சிருவோம். நாங்க இப்போ உள்ள வைக்கிறது வந்து ஷேக்கிள், அது LT ஷேக்கிள். இப்ப பைண்டிங் வந்து ஃபுல் பண்ண வேண்டியதுதான். இந்த பைண்டிங் பல விதத்தில் அடிக்கலாம். இது வந்து சிம்பிளான ஒரு விதம். இதுலயே ஒரு சிலர் வந்து ஒரு யூட்டன் போட்டு அடுத்து நெக்ஸ்ட் வந்து ஒரு பைண்டிங் அடிப்பாங்க. எப்படி அடிச்சாலும் கிரீஃப் நல்லாதான் இருக்கும். இதுக்கு அந்த ஷேக்ல இருந்து ஒரு 6 இன்ச்சு டிஸ்டன்ஸ் இருக்கும். ஒரு சில இடத்த நிறைய சர்வீஸ் ஒயர் இருக்குன்னா ஒரு 2 அடி நாங்க ஒரு அடி 1.5 அடி விட்டு அந்த நல்லா லென்த்தா வைப்பாங்க. டவுன்லாம் பார்த்தா அந்த அளவுக்கு தான். இது ஏஜிஎல் ஒரே சர்வீஸ் தான், 2 சர்வீஸ் கூட இல்லை. அதனால திட்டமான வச்சு அடிச்சிட்டோம். இந்த அடிச்சு முடிச்ச பிறகு அவங்க கையில அந்த ஒயர் கொடுத்தோம்ச்சா அந்த 3வது கம்பத்தாண்ட போய் நிப்பாங்க. அப்புறம் இந்த கம்பத்தாண்ட பிடிச்சி அந்த லைன் கட் பண்ணிடுவோம். சரிங்களா? இதுதான் நம்மளுடைய வேலை. தினம் இதுதான் செஞ்சிட்டு இருக்கோம். உங்களுக்கே தெரியும், உங்க ஏரியாவில் வந்து மின்னுயிர்கள்லாம் செய்யும் போது ரொம்ப ஆவலோடு போய் எதிர்பார்ப்போடு போய் பார்ப்பீங்க. சரி, உங்க மக்களுக்காக நம்ம இது போன்ற வீடியோ எல்லாம் போடலான்னு. இதனால டைம் ரொம்ப வேஸ்ட் பண்றதுலாம் கிடையாது. வேலை மேல மொபைல் ஒரு சைடு வச்சிரும், அது ரெக்கார்ட் ஆகும், நாங்க எங்க வேலையை பார்ப்போம். அதுதான், வேற எதுவும் கிடையாது. அடிச்சாச்சு பாருங்க. நானே ரொம்ப டயர்ட் ஆயிட்டேன் அடிச்சுட்டே இருக்கும்போது. ஒரு டைம்லாம் கையே விட்டு போட மாதிரி இருக்கும். இதே பரவாயில்ல, ஸ்டே ஒயர்லாம் அடிச்சுன்னு வச்சுக்க, அந்த விரல்லாம் கொப்பளவே போடும். டெம்பர்ல அடிச்சுட்டே இருக்கும்போது நமக்கே தெரியாது. அதை அடிச்சு முடிச்ச பிறகு ஒரு 2 மணி நேரம் கழிச்சு பார்த்தா லைட்டா கொப்பளமா இருக்கும். அடிக்கும் போது அடிச்சு முடிச்ச பிறகுதான் தெரியும் அதெல்லாம். ஒரு சில டைம்ல இந்த புயல் மழை டைம்ல அதிகமா வேலை வந்துச்சு, எங்க கையெல்லாம் ரொம்ப ஹார்ட்னஸ், ரொம்ப அப்படியே காப்பு காய்ச்சா போல இருக்கும். என் கை சொல்லவே தேவை, சிம்பிளா சாதாரண வேலை செய்யும் போது அப்படித்தான் இருக்கும். ஓகே, பாத்துங்க, இதுதான் அப்பா. இதே மாதிரி ஃபாலோ பண்ணீங்க அனைவரும். எங்க மெத்தட் இதுதான், எங்க ஒயர் மேன். அடுத்த குழி வந்தாச்சு, ஆப்போசிட்ல. இந்த அடிச்சு அதை வந்து இங்க வச்சுட்ட பாருங்க. பயிர்கேணி அந்த அளவுக்கு எதுவும் சாதாரணம் ஆகாத அளவுக்கு தான் வேற மேலேயே வந்தோம். பார்ட்டிகளும் எங்களுக்கு எங்க கூட ஒத்துழைப்பாங்க நாங்க கஷ்டப்படுத்த பார்த்து. இதுதான் சர்வீஸ் கம்பம். அந்த கம்பத்தில் ஏறி ஒரு 5 அடி 4 அடி கட்டைக்குச்சி கட்டிட்டு அது மேலதான் ஏறி நிற்கணும். அதுதான் பாதுகாப்பு, அதுதான் ஒரு ரூலு. இப்ப வர கம்பெல்லாம் கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். அது ரொம்ப கஷ்டப்பட்டு அதை பிடிச்சுதான் கட்டை கட்ட முடியும். மேக்சிமம் எங்களுக்கு 4 கை இருந்தா கூட பத்தாது. அந்த இடத்த ஒரு கையை யூஸ் பண்ணி கட்டை வாயில் லைட்டா இப்படி வச்சு கட்டி தான் கட்ட முடியும் எங்களால. அப்புறம் அடுத்து ஒரு பெல்ட் ரோப், முக்கியமானது. எது பண்றோமோ பண்ணலையோ மேல ஏறி கட்டை கட்டிட்டு பெல்ட் ரோப்பு கட்டுறதுதான் எங்க வேலை. ஓகே, கட்டியாச்சு. 3 பேஸ் கிராஸ் வர வாங்கியாச்சு. மேல சேனல் இது ஒரு மேல கம்பம் வந்து ஒரு 6 அங்குலம் இருக்கும். கிளாம்ப் அதை விட ஒரு 6 இன்ச்சு லூஸ் இருக்கும். இது 2 இன்ச்சு போல்டு போட்டா போதும். நாங்க யூஸ் பண்ற போல்டு அரேரிக்கா.
இப்பெல்லாம் அதுக்கு முன்னே த்ரெட்டு ஃபுல் த்ரெட் வராது. இப்ப எல்லாமே உங்களுக்கு ஃபுல் த்ரெட் கிடைக்குது. அதனால ஈஸியா இருக்கு வேலை. டைட்னஸ் நல்லா இருக்கும். அதுக்கு முன்ன வாசர்லாம் போடுற மாதிரி இருக்கும். அதெல்லாம் இப்ப கிடையாது. எல்லாமே ஃபுல் த்ரெட் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க வாரியத்துல. அதே மாதிரி ஸ்டே செட் காட்டுறல அதுல இருக்கிற கை, அது வந்து கை ஷேக்கர். அந்த அந்த 5 அடி 6 அடி மேலேயே சப்ளை ஏதாச்சும் லீக்கேஜ் சப்ளை ஃபால்ட் சப்ளை ஏதாச்சும் இருந்ததுன்னா அதோட ஸ்டாப் ஆயிடும். ஸ்டேக்கு வராது. இருந்தாலும் பப்ளிக் நீங்க மக்களாகி நீங்க வந்து அந்த ஸ்டேல எந்த காரணத்துக்கும் டச் பண்ணக்கூடாது. அதே மாதிரி இரும்பு கம்பம் அது போல இருந்தா டச் பண்ணாதீங்க தயவு செய்து. சரிங்களா? நாங்க பாதுகாப்படுறத செஞ்சிருப்போம். இருந்தாலும் டச் பண்ண கூடாது. வாரியம் கூட நிறைய டைம் அந்த மழை டைம் எல்லாம் பார்த்தா விழிப்புணர்வு நிறைய வீடியோஸ் எல்லாம் பார்த்துருப்பீங்க. அடுத்து இதுதான் நம்ம வந்தாச்சு கம்பத்துக்கு. எங்கன்னா லைன் அங்க சர்வீஸ் கம்பத்துல இருந்து இந்த பழைய கம்பத்துல வந்து லைன் இங்க தந்து கட்ட வேண்டியது. கம்பத்து கம்பம் இது லைட்டா மாறுபடும். அடுத்து நம்ம அதேதான். கட்டு குச்சி கட்டியாச்சு. மேலே ஏறி நின்னாச்சு. பெல்ட் ரோப் கட்டிடுவோம். பெல்ட் ரோப் தனியா இருக்கும். கொஞ்சம் இந்த கயிறு லென்த்தா இருக்கிறதுனால இதுலயே கட்டியாச்சு. ஓகேங்களா? பாதுகாப்பு. எதனா ஒண்ணா கீழே இறங்குற மாதிரி அந்த சுருக்கெல்லாம் வச்சுட்டா இருப்போம் கரெக்டா. ஓகே, பார்த்தாச்சு. அவருக்கு 2வது கம்போது கிராஸ் ஒரு அலைன்மெண்ட் சொல்லிட்டு இருக்கேன். அவங்களுக்கு தெரியாது. நம்ம இங்க அடிந்து பார்த்தா அது கிராஸ் வரும், அப் அண்ட் டவுன் தெரியும். சரி ஓகே, 3 பேஸ் கிராஸ் வரும் கொடுத்தாச்சு. இது வந்து கோட்டி கிளாம்பு. இந்த கிராஸ் வர வந்து நான் கோட்டில வந்து ஃபிட் பண்றேங்க. ஏன்னா ஆல்ரெடி பாட்டம் லைன் போயிட்டு இருக்கு. இந்த கோட்டில இன்னொரு லைன் எடுத்தாலும் கோட்டி பக்கம். எப்பவுமே கோட்டி பக்கத்துல இருந்து சப்ளை ஒரு லோடு பிடிக்கிறோம் வச்சுங்க, ஸ்ட்ரென்த் நல்லாவே இருக்கும் கம்பம் கோட்டில பாட்டம் விட. ஓகே, இது என்னாச்சுன்னா 4 இன்ச் போல்ட்லாம் கொடுத்துட்டாங்க. நமக்கு ஒரு செட் ஆகல. அதனால 3 இன்ச்சே கரெக்டா இருக்கு. ஏன்னா கிளாம்பு கோட்டி கிளாம்பு நல்லா லென்த் நல்லா இருந்தது. ஃபிட்டிங் ஸ்பேனர் ஓகேங்களா? சரி ஓகே. ஒரு சில டைம்ல உஷாரா வேலை செய்யணும். மேல வந்து அந்த எல்டி பின்னு போகுது இல்ல லைன், அதெல்லாம் நம்ம தலையில படுறது வாய்ப்பு இருக்கு. மேக்சிமம் அதனாலதான் தலைப்பா கட்டிக்கிட்டு லைட்டா பட்டாலும் தலைப்பால இதா இருக்கும். லைட்டா படுற மாதிரி இருந்தாலும் அதுல மெது லைட்டா அதை டச் ஆனா அலர்ட்டா ஆயிடலாம். அதுக்காக தான் நாங்கெல்லாம் ஒரு கம்பத்துல ஏறினா வச்சுக்க, ஒரு பழைய கம்பம்லாம் வேலை செய்யறோம்னா எப்படியாவது நான் பாதுகாப்பா தான் வேலை செய்வோம். சின்னதா ஏதாச்சும் ஒரு கம்பி கைக்கும் ஏதாச்சும் ஒண்ணு பண்ணும். புது வேலைலாம் அப்படி இருக்காது. பழைய வேலையை ஆனா சர்வீஸ் ஒயர்லாம் இருக்கும். சர்வீஸ் ஒயர் பிரிக்கும் போது நமக்கு தெரியாம ஒரு ஸ்பீடா வேலை செய்யணும். இது பண்ணும்போது ஸ்பீடா வேலை செய்யும் போது சில டைம்ல கீறல்கள் அந்த கையெல்லாம் படதான் செய்யும். நம்மள மீறி நம்மளுடைய வேலை எப்பவுமே பாதுகாப்பா இருக்கும். சரதா செய்வோம். சப்ளை எதுலயுமே சரி. நம்ம கூட இருக்கிற எம்ப்ளாயி அது மாதிரி தான் பாதுகாப்பா எங்களை வேலை வாங்குவாங்க. நாங்களும் கேட்போம். கேட்ச் பண்ணியாச்சு. நம்ம ஃபுல் டைட் பக்கா பண்ணிடுவோம். இல்லை கிராஸ் வர போட்டும் போது கரெக்டா போட்டணும். அந்த ஃபிட்டிங் ஒரு சைடு ரொம்ப டைட்டா இன்னொரு சைடும் கொஞ்சம் லூஸா வச்சுட்டு ஒரே சைடை ஃபுல் டைட் பண்ணினா கிராஸ் வரணும் ஃபிட்டிங் ஆயிடும். பட் ஆனா லோடு பிடிக்கும் போது என்ன ஆகும்னா அப் அண்ட் டவுன் ஆகும். லோடு பிடிக்கும் போது கிராஸ் வர சாயம். அப்பத்தி நம்ம ஒரு மாதிரியா இருக்கும். லோடு ஃபுல்லா போட்டு பிடிக்க முடியாது. குச்சிட்டு பிறகு லூஸ் ஆகும். அதனால அந்த ஃபிட்டிங் என்ன சொல்லுது, அந்த கம்பத்துக்கும் அந்த கிராஸரும் ஃபிட் ஆகுதுல்ல, சமமா ஃபிட் ஆகணும். ஒன் சைடு கேப் இருக்கக்கூடாது, ஒன் சைடு வந்து டைட்டா இருக்கக்கூடாது. ஃபிட்டிங்கா சேம் டைட் வைக்கணும் 2 சைடும். ஓகே, அடுத்து வந்து ஷேக்கிள் கட்டி டாப் செட்லாம் கீழே செட் பண்ணி கொடுத்துட்டாங்கன்னா ஷேக்கிள் எடுத்து எல்லா ஹோல்ஸ்லயும் நியூட்ரல் எந்த பக்கமோ அந்த பக்கம் நியூட்ரல் போல்டு போட்டு ஷேக்கிள் வச்சிடணும். ஷேக்கிள் வச்சுட்டு பிறகு
லைனு விட்ட லைன் எல்லாத்தையும் வந்து அந்த கம்பத்து மேல அவர் மேல தூக்கி குடுத்துருவோம். கட்டின்னு இருப்பாரு சென்டர் கம்பம். கீ கம்பத்துல வந்து லைன் கட்டிடுவோம். லைன் கட்டிட்டா அடுத்து நான் ஒயர் வாங்குறதுக்கு ஈஸியா இருக்கும். அடுத்து ஒயர் நாங்க வந்து ஒயரை வந்து எப்படி இந்த வீடியோ பார்த்துட்டே இருங்க. இந்த வீடியோவில் வந்து ஒயர் ஏற்றும் போது ஒயர்ல வந்து முச்செல்லாம் வைக்க மாட்டோம். அது கோசான்னு சொல்லுவோம். கோசானா ஒரு 3 பிரியா இருக்கா கயிறு, அந்த கயிறை வந்து முறுக்கி அந்த கம்பியில ஏற்றுவோம். அது ஒரு டிஸ்டன்ஸ் ஒரு 3 அடியோ 4 அடியோ டிஸ்டன்ஸ் விட்டு ஏற்றினாதான் கம்பத்து மேலே வரும்போது அது கிட்ட வரும். அந்த கோசா கம்பத்தாண்டு கீழே கட்டும் போது ஒயர் கொஞ்சம் கம்மியா இருக்க மாதிரி வரும். மேலே ஏற்றும் போது அதிகமா டிஸ்டன்ஸ் கிடைக்கும். ஏன்னா அந்த டிஸ்டன்ஸ் எல்லாம் மேலே இருக்கும்போது தொலைவு கம்மியா இருக்கும், கீழே ரொம்ப அதிகமா இருக்கும்ல, அதனால. ஓகே, கட்டியாச்சு. சரி, ஓகே, ஸ்பேனர் போட்டாச்சு. அடுத்து வந்து ப்ராசஸ் வந்து ஸ்டே, ஷேக்கிள் சொன்னல, அந்த ஷேக்கிள் போட்டு டைட் பண்ணிடுவேன். கொஞ்சம் எந்த அளவுக்கு நம்ம கம்பத்துல ஸ்பீடா வேலை செய்யறோமோ அந்த அளவுக்கு நம்ம கூட இருக்கிற எம்ப்ளாயும் கொஞ்சம் ஸ்பீடா இருப்பாங்க. ஏன்னு கேட்டா, நான் ரொம்ப ஸ்லோவா செஞ்சேன்னு வச்சுக்க, எனக்காக ஒரு 4-5 பேர் கீழே இருந்து மேல பாத்துட்டே இருக்க மாதிரி இருக்கும். ஏன்னா வேலையே அங்கதான் இருக்கா. இப்போ கீழே தான் அதிக வேலை, மேல கம்மியான வேலை தான். அந்த வேலை கொஞ்சம் ஸ்பீடா செய்யணும். அடுத்து அவங்க கோசா போடணும், லோடு போடணும். லோடு போடுறதுக்கு 3 பேராவது தேவைப்படும். எல்டி ஒயர் ஒரு ஒயர் இழுக்குறதுக்கு 2 ஸ்பேன்னா. ஓகே, சில்லிங் கொடுத்துட்டாங்க. ஒரு சில இடத்த கிளாம்ப் இருந்தா கிளாம்ப் போடுவோம், இல்லைன்னா சில்லிங் போடுவோம். எல்லாமே ஸ்ட்ரென்த் நல்லா தான் இருக்கும். போட்டாச்சா? அதுக்கு அடுத்து அந்த சில்லிங்கோட போ இருக்கும். போ வந்த பிறகு எடுக்கிற எல்லாம் நெட்டு, அது வந்து ஐன்னு சொல்லுவோம், ஐ போல்ட். அந்த ஐ போல்ட் வந்து அந்த போக்குள்ள விட்டு ஒரு 3 இன்ச் 4 இன்ச் த்ரெட் ஃபுல்லா வைப்போம். ஏன்னா லோடுக்காக, ஃபியூச்சர்ல வந்து ஸ்ட்ரென்த்தா இருக்கிறதுக்காக. ஒரு சிலர்லாம் கிட்டத்திலேயே தெரியாதவங்கலாம் வேலை செய்யும் போது என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு இன்ச்சு 2 இன்ச்சு வைக்காம அப்படியே அந்த ஃபுல் நெட் எரிச்சா போதுன்னு விட்டுருவாங்க. அது மாதிரி இருக்கும். ஃபியூச்சர்ல என்ன ஆகுன்னு கேட்டா, துரு பிடிச்சு ஏதோ டேமேஜ் ஆகியோ ஏதாச்சும் லோட்ல உருவிட்டு போக வாய்ப்பு இருக்கு. ஸ்டேன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் நம்ம வேலையில, அது எங்க வேலையில. ஓகே, போட்டாச்சு. ஸ்டே ராடோட இப்போ கனெக்ட் பண்ண வேண்டியதான் அந்த ஸ்டே ஒயரை. அதுல கொஞ்சம் அட்வான்ஸ்ல தான் வைக்கணும் அந்த கம்பை லைன் பிடிக்கும் போது. ஏன்னா லோட்ல என்ன ஆகுனா அந்த கம்பு முன்ன போகக்கூடாது. முன்ன போனா ஒரு மாதிரியா இருக்கும்ல, சாஞ்சிட்டுனா அப்புறம் நம்ம எடுக்க முடியாது. ஒரு அட்வான்ஸ் வச்சோம்னா அந்த ஒயர் லோடு போடும்போது கரெக்டான ஒரு பொசிஷன் போய் அந்த கம்பம் ஸ்டாண்டர்ட் ஆகிடும். அதுவும் நாங்கள் புது ஸ்டேன்னும் போது ரொம்ப அட்வான்ஸ் ஆகிடும். ஏன்னா ஃபியூச்சர்ல மழை காலம் இப்போ மண்ணு தள்ளியாச்சு, அடுத்து மழை காலம் தண்ணி வரும்போது என்ன ஆகுனா அந்த ஸ்டே வந்து லைட்டா லூஸ் ஆக வாய்ப்பு இருக்கு, மண்ணு ஃபுல்லா ஆகும்போது. அதனால ஒரு அட்வான்ஸ்ல வைப்போம், பின் சைடு சாஞ்சா மாதிரி. இந்த கம்பம் ஆல்ரெடி லைட்டா சாஞ்ச மாதிரி தான் இருந்தது. இப்போ வச்சாச்சு, லோடு போட்டு இருந்தாச்சா? ஓகே, அவங்க ஸ்டே ஒயரை இப்போ டைட் பண்ணிடுவாங்க. டெம்பரரியா வைப்போம் அந்த ஸ்டே, ஒரு 3 சுத்தி வச்சிருப்போம். ஏன்னா ஃபியூச்சர்ல அட்ஜஸ்டபிள் தேவைன்னா அந்த வேலை முடியறதுக்குள்ள அப்ப பண்ணிப்போம். இல்ல இந்த லைன் முடிச்சாச்சு எங்களுக்கு எல்லாம் கரெக்டா இருக்குன்னா அப்ப பர்மனன்ட். அதுதான், கோசா போட்டாச்சு. லாஸ்ட் 2 ஒயர், 2மே ஃபேஸ் தான் இப்போ நான் போடுறது. ஷேக்கில் வாங்கி கொடுக்குறோண்ணா, வாங்கி கொடுடா மயில போடுறீங்களா? அப்படியும் பண்ணலாம். இன்னொரு மெத்தட் இருக்கு, அந்த மெத்தட் வீடியோ வரும்போது நான் அந்த மெத்தட் நான் சொல்றேன், பாத்துக்கங்க. ஒரு ஆர்வம் மக்களுக்கு வந்து இதெல்லாம் தெரியணும், பார்க்கணும். எல்லாருக்குமே இந்த வாய்ப்பு கிடைக்காது. ஏன் இப்ப நான் ஒருத்தவங்க சர்வீஸ் கொடுக்க போறேன்னு வச்சுக்க, அவங்களே இந்த வேலையெல்லாம் வந்து பார்க்கணும்னு ஆசைப்படுவாங்க, அவங்களால பார்க்க முடியாது. எங்களுடைய வேலைப்பாடுகள் தினம் ஒண்ணு மாறும். இன்னைக்கு நாங்க அந்த வேலைக்கு வரோம்னு சொன்னா அதுக்கு முன்னே எங்களுக்கு வேற ஏதாச்சும் வேலை கொடுக்க வரும், அந்த வேலை மிஸ் ஆகும். அவங்க லீவ் போட்டு எங்களால வெயிட் பண்ணி அன்னைக்கு இருந்திருப்பாங்க. மறுநாள் பார்த்தா சரி எங்களுக்கு அந்த வேலைக்கு போலான்னு போகும்போது அவங்க இருக்க மாட்டாங்க, வேலைக்கு போயிட்டு இருப்பாங்க. ஆனா அந்த வேலையை முடிச்சுட்டு வந்துருவோம். அவங்களுடைய ஆசையை பூர்த்தி செய்யதான் இந்த வீடியோ, சரிங்களா?
பாத்துங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. உங்க ஏரியால என்ன நடக்குது அது எல்லாமே எனக்கு கமெண்ட் பண்ணாதான் தெரியும். நீங்க கமெண்ட் பண்றதுல நான் தெரிஞ்சுக்கணும், இந்த வீடியோ பாக்குறவங்க எல்லாம் அவங்களும் கொஞ்சம் தெரிஞ்சுப்பாங்க. இது நானு இது வந்து உங்களுக்கு வந்து வீடியோ வந்து எடுத்துட்டேன், அதனால அப்டேட் பண்ணிடுறேன். நான் இந்த வேலைக்கு எப்படி வந்தேன், என்னுடைய இது எப்படி, இது எல்லாமே அடுத்து வர வீடியோஸ்ல சிறு சிறு சொல்லிட்டே இருப்பேன். பாருங்க, லைக் பண்ணுங்க, வீடியோஸ் பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க. ஓகேங்களா? ஓகே, 2 லைக் ஷிங் பண்ணியாச்சு. அடுத்து நெக்ஸ்ட் அதே மாதிரி ஆப்போசிட்ல ஒரு கயிறு ஒன்று பிடிக்கணும் லோட் போடும்போது ஃபர்ஸ்ட். ஏன்னா கம்பம் பேக் சைடு வரக்கூடாதுன்றதுக்காக. ஓகே, கோசா ரிமூவ் பண்ணியாச்சு 2 சைடும். நான் கம்பத்துல இருக்கும்போது கோசா ரிமூவ் பண்றதுலாம் கம்ப்யூட்டர் மாரி 2 கையில ரிமூவ் பண்ணலாம். ஏன்னா நான் பெல்ட் ரோப் கட்டிட்டு இருக்கேன்ல, எங்க வேலை மேல அதெல்லாம் எங்களுக்கு பயக்கமாயிடுச்சு. ஆனா இந்த வீடியோ பாக்குறவங்களுக்கு 2 கையில வேலை செய்யறது ஒரு மாதிரியா தரும். கம்பத்து மேல நாங்க அதுவும் நின்றுகிட்டு. ஓகே, அடுத்து இந்த சைடு இதுவும் ஃபேஸ் தான். பிடிச்சாச்சு. அளவு வைப்பேன் கரெக்டா. 4 உயரம் ஒரு அளவா பார்த்து பண்ணணும். அது கரெக்டா மார்க் பண்ணி இந்த இடத்துல இந்த வேலை செய்யறாங்க கம்பத்துல, அவங்க கையில் தான் இருக்கு இந்த விஷயமே. கரெக்டா பண்ணுவோம் அதெல்லாம். சில டைம்ல நியூட்ரலோ ஃபேஸோ ஏதாச்சும் ஒரு ஃபேஸ் ஏதோ லூஸ் ஆகுது வாய்ப்பு இருக்கு. அப்படி ஆகும்போது நம்ம ரீஷேக் பண்ணிக்கலாம். அது பேர் ரீஷேக். ஓகே, பிடிச்சாச்சு. எப்படி இருக்கு நாளே என்ன பாக்கிறதுக்கு போட்டோலயே பக்கா இருக்குமே. ஆமா, நம்ம லைன் பிடிச்சா எப்பவுமே அப்படிதான். அதுக்கு அடுத்து வந்து கோசாலாம் கேட்டி ரிமூவ் பண்ணிட்டோமா, அவங்க கையை சுத்தி கீழே வச்சுட்டு இருப்பாங்க. ஓகே, இதெல்லாம் செய்யும் போது சப்ளை ஆஃப் பண்ணிட்டு எர்த்ராடு போட்டு கரெக்டா ஞாபகமா பண்றோம். அதெல்லாம் எப்படியா நாங்க பண்ணியாச்சு. எங்க ஒயர்மேன் தான் போய் போட்டு வந்திருக்காரு அங்க. அதுக்கு அது முன் கம்பமும் எர்த்ராடு போட்டுப்போம் வேலை செய்யும் போது. ஓகே, அடுத்து ஜம்பர். ஜம்பர் போடுறதுலயே பல விதம் இருக்கு. RYB அந்த ஃபேஸ ஃபாலோ பண்ணி போடுவாங்க சிலரு. இல்ல முடியாத சுச்சுவேஷன்ல இப்போ ஆனா 11 KVலாம் போடும்போது சப்போர்ட்டிங் இன்சுலேட்டர் கொடுப்போம் ஜம்பருக்கு. இதுக்கு LTன்றதால இதுக்கு சப்போர்ட்டிங் இன்சுலேட்டர்லாம் வராது. அப்படியே கையில மோகனோட பணம் கேட்டு 10 கைங்க இல்ல 20 கைங்க புடிங்கிட்டாரு. எனக்கு ஒரு கைங்க கேட்டா கொடுக்க மாட்டேன்ட்டாரு. அதுதான் நான் சாப்பிட்டேன். புடங்க இருக்கீங்க எல்லாம் உப்பு கறிக்கணும். ஆமா, எனக்கு இப்ப 10 கைங்க புடிங்க தெரிய மாட்டியா? சரி.